வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டைம் காலையில் 7:50 ஆகுதுங்க. இந்த வாரம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். இந்த வாரம் சந்தைக்கு நான் மட்டும் வரல, கூட நண்பரும் வந்திருக்காரு. அவர் ரொம்ப நாளாக சந்தைக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். இப்போ இந்த வாரம் தான் டைம் கிடச்சனால நம்ம கூட வந்திருக்காரு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் கூட வந்திருக்காரு. இந்த வாரம் என்னென்ன புது ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ஐபேடு நிறையா பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில். இங்கே பாருங்கள், நிறையா பீஸ் வச்சுருக்காங்க ஐபேடு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 500 சொல்கிறாரு ஒரு பீஸு. எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. இது கீழெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன கண்டிஷனில் இருக்குது. இது பாருங்கள், இது ஓப்பன் கண்டிஷன்லேயே வச்சுருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா உள்ள பேட்ரி உப்பிட்டுக்குது, ஓப்பன் கண்டிஷன்லேயே இருக்குது. இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணலாம். சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் இருக்கும். மேபி இது பேட்ரி ப்ராப்ளம் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். நமக்கு இதுலேருந்து ஸ்பேர் தேவைன்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க. இது 500 சொல்கிறது கொஞ்சம் அதிகம் தான். அது நான் 300 கேட்டு பார்த்தேன். சரி, எடுத்து நம்மளால் ரெடி பண்ண முடியுமான்றது செக் பண்ணி பார்க்கலாம். இது பேட்டரி ப்ராப்ளமாக தான் இருக்கும், எடுத்து ரெடி பண்ணலான்றதுக்காக 300 கேட்டேன். அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. 500 தான், கம்மி வராதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த ஷாப்பில் ஏர் கூலர்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 பீஸ் இருந்தது. இது பாருங்கள், பெரிய ஏர் கூலரு. அதிலே வந்து சின்ன பீஸும் வச்சுருந்தாங்க. இது கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. புது பீஸ் மாதிரியே இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், புதுசுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். கீழே பாருங்கள், இந்த பிரிண்ட்ரு அப்புறம் ஹோம் தேட்டர் செட்டுலாம் கூட வச்சுருந்தாங்க. பிலிப்ஸோடது 5.1 செட்டு அப்படியே இருந்தது. ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். இது என்ன ஐட்டம்னே தெரிலங்க. இது வெஜிடபிள் பியூரிஃபயர்னு சொல்லி போட்டு இருந்தது. நான் பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள். இதோட ஃபில்டர் மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எண்டில் பார்த்தா அந்த ஃபில்டர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. இது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்கு பாருங்கள். நானும் செக் பண்ணி பார்த்தேன், இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. நண்பர் அவர் டேப் வாங்கணுன்றதுக்காக தான் மெயினாக மார்க்கெட்டுக்கே வந்தார். அவர் டேப்பு பார்த்தோன்னே எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டேப்லாம் வந்து கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி டேப்லாம் வந்து ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறது ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒர்க் ஆகாது இருந்ததுன்னா எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான யூசேஜ் தான் யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அதை வச்சுருங்க, நல்லதாகவே கிடைக்கும், நான் காட்டுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டார். அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தனால எடுத்து கொஞ்ச நேரம் அதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. இது இந்த கண்டிஷனில் இருக்குது. இதுவே வந்து ப்ரைஸ் 1500 சொல்கிறாங்க. இது நம்ம எடுத்தாலும் இதில் வந்து அந்த மேலே இருக்க டச்சு அந்த மாதிரியான இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். மார்க்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் வரும் மார்க்கெட்டுக்கு. சரி, இது சோனியோட விண்டேஜ் கலெக்ஷனுங்க. இது இந்த மாடல் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 66 வருஷம் ஆகுதுங்க. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் மாடலு. இந்த ஏரியல் பிடுங்கினா தனியாக கையோடு வந்துருச்சு. இது செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. இது இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரியான விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வெளியே பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. இது ஒரு சிலவங்க கலெக்ஷனுக்காக வச்சுருக்காங்க, அது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருக்காங்க. இந்த கேசட் பிளேயர் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருந்ததுங்க. கண்டிஷனில் ஒரு நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ப்ரைஸ் வந்து 1800 சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அப்படியே தேட்டர் ஸ்பீக்கர் மாதிரியே இருக்குங்க. ஆனால் சேல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தார் அவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க இன்னமும். நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஒன்று வந்து 40 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க, 20 and 40 இந்த மாதிரியான ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த சாம்சங் A3யோட மதர் போர்டு வேணும்னு சொல்லியிருந்தார் நண்பர். சரி, இந்த ஷாப்பில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நிறையா அந்த ஸ்க்ராப் ஐட்டம் தாங்க. இது ஏதாவது ஸ்பேர் தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்தாரு, அந்த மாடல் எதுவும் கிடைக்கல அவருக்கு. இந்த வாரம் மார்க்கெட்டில் இந்த வாட்டர் வாஷ் கன்று நிறையா வந்துருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. நான் நிறையா ஷாப்பில் பார்த்து வச்சுருந்தாங்க. இது வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணுற வாட்டர் வாஷ் கன்னுங்க. நம்ம பைக்கு, காரு இதெல்லாம் வந்து லைட்டாக வாஷ் பண்ணோன்னா இதை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இது நல்லா இருக்குங்க, கண்டிஷன் சூப்பராகவே இருக்குது. இது வந்து 48 வோல்ட்டு பேட்டரியில் ஒர்க் ஆகிற கன்னுங்க. இது வாங்கி ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஓடுதுப்பா, ஓடுது. இந்த ஷாப்பில் சார்ஜர் ஐட்டம்ஸு நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நம்ம லேண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சைடில் பவர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இது எதுக்கு வருதுன்றது கரெக்டாக தெரியல. இது நானும் செக் பண்ணி பார்த்தேன், இது எதுக்கு வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பாருங்கள், அந்த பைக்குக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ப்ளக்கு, இது கூட நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 50க்கு சேல் பண்ணுறாங்க ஒரு பீஸு. இந்த ஷாப்பில் சோனியில் ஒரு ஐட்டம் ஒன்று பார்த்தேங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால அது எடுத்து பார்த்தேன். இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியுது, இது ஒரு லேன் அடாப்டருங்க. அது
நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இல்லைனா இதை போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒய்ஃபை அடாப்டர் இது. ப்ரைஸ் வந்து ₹100 சொன்னாங்க. சரி இதை வாங்கி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம பிசியில் போட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி நம்ம பிசியில் ஒய்ஃபை இருக்குது. அதனால் இது யாராவது தேவைப்பட்டவங்க வாங்கிப்பாங்கன்றதுக்காக அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். பக்கத்திலே ஒரு சவுண்ட் பார் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது நான் லாங்கிலேருந்து பார்க்கும்போது அது திருப்பி வச்சுருந்தாரு அந்த பக்கத்துலேருந்து. சரி அதை எடுத்து கொடுங்க, சவுண்ட் பார் எடுத்து கொடுங்கன்ட்டு பார்த்தா இது இந்த கண்டிஷனில் இருக்குங்க. ஸ்பீக்கர் எதுவுமே இல்லை, உள்ள போர்டு மட்டும்தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, ஓல்டு மாடலுங்க இது. இந்த போர்டாவது எடுத்து யூஸ் பண்ண முடியுமான்றதுக்காக எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஏஆர்சி இன்புட்டு, அப்புறம் கோயாக்சல் இன்புட் எதுவுமே கிடையாதுங்க. வெறும் நம்ம ஆக்ஸ் இன்புட் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது, அதனால் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இந்த ஷாப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பக் கன்வெர்ட்டர் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே ஷாப்பு தாங்க இது. இங்கே வந்து இந்த ஃபேன் கன்வெர்ட்டர் ஏகப்பட்டது போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து நார்மல் ஃபேனை வந்து நம்ம இந்த பிஎல்டிசி ஃபேனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதோட அடாப்டர் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா பீஸ் இருந்தது. என்கிட்ட ஒரு சீலிங் ஃபேன் இருக்குங்க, அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து அதில் வந்து 60 வாட்ஸ் அண்ட் 65 வாட்ஸ் எடுக்குங்க ஒரு ஃபேனு வந்து. இது வந்து ஒரு 28 வாட்ஸில் ஓடக்கூடிய பிஎல்டிசி கன்வெர்ட்டர் இது. சரி நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னன்றதோ நம்மளுக்கு தெரியாது. சரி செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து 100 தான் சொன்னார். சரி ஒரு பீஸ் வாங்கினேன். செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஒர்க் ஆச்சுன்னா. ஒரு 80 வாட்ஸில் ஒரு க்ளூ கன் ஒன்று கிடச்சிதுங்க இந்த ஷாப்பில். நானும் ஒரு 2-3 வாரமாக தேடி பார்த்தேன். சரி கிடச்சிதுன்னா வாங்கலாம், ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஃபால்ட் ஆகிடுச்சு. கிடச்சிதுன்னா வாங்கலான்னு பார்த்தேன். ப்ரைஸு 50 தான் சொன்னார். சரின்ட்டு இது வாங்கினேன் நான். இந்த எக்ஸ்பாக்ஸ் வருதுல, அதோட ஜாஸ்டிக் மட்டும் ஒரு பீஸ் இருந்ததுங்க இந்த ஷாப்பில். சரி பாக்ஸ் பீஸோடு இருக்கேன்றதுக்காக எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். பக்கத்தில் ஒரு நண்பரும் பார்த்துட்டு இருந்தார். இது வந்து பார்த்துட்டு டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் கிடையாது, இது வந்து டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் இப்படி வராதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவர் வாங்குறதுக்காக தான் ட்ரை பண்ணார். பட் இது டூப்ளிகேட்டுன்றதுனால அதை பார்த்துட்டு வாங்கலை. எனக்கு கரெக்டாக தெரியல இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ட்டு. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பாக்ஸு நிறையா மார்க்கெட்டுக்கு வந்துருந்ததுங்க இந்த வாரம். ஒன்று வந்து 750க்கு சேலுக்கு போட்டுருந்தாங்க. நிறையா பீஸு சேல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. இது இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் பக்கத்தில் செக் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே இருக்க ஸ்பீக்கரை பார்த்தா அது பிராண்டட் மாதிரி தெரியல. இது என்ன பிராண்டுன்றதும் கரெக்டாக மேலே எதுவும் மென்ஷன் பண்ணல. 750ன்றது ஓகே தான், பார்க்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்க முடியும். இந்த ஷாப்பில் ஒரு ஐபாலோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து சூப்பர் பிராண்டுங்க. இது டிஸ்பிளே மாடல், இது சூப்பராக இருக்கும் இது. சரி பார்த்தோன்னே நான் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை செக் பண்ணி பார்த்தேன். உள்ளே பாருங்கள், கிளியராக காட்டுறேன். உள்ளே 2 ஸ்பீக்கரோட பேப்பரும் கிழிஞ்சிருக்குங்க இது. அதனால தான் இது இன்னும் சேல் ஆகாமல் அப்படியே இருக்குது போல். நிறையா பேர் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. சரி இவ்வளோ நல்லா இருக்கே, ஏன் வச்சுட்டு போகிறாங்கன்ட்டு செக் பண்ணி பார்த்தா உள்ளே பேப்பரை கிழிஞ்சிருக்கு. இந்த மேக்புக் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து ப்ரைஸு 3500 சொன்னார் இது. ஆனால் ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை, நீங்கள் ஹார்ட் டிஸ்க் மட்டும் போட்டுங்க, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். நானும் செக் பண்ணி பார்த்தேன். இதை பேக் சைடில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது பேக் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி ஸ்க்ரூலாம் கழட்டி உள்ளே வேலை பார்த்துருப்பாங்க போல். அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் மட்டும் மிஸ் ஆகுது. அவரை கேட்டால் ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்கிறாரு. இதை பார்த்தா ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரியே தெரியல, ஃபுல்லாக வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் வந்து 3500 சொல்கிறாரு இது. பட் அவர் சொல்கிறத நம்பி எடுக்கிறதுலாம் ரிஸ்க்கு தாங்க, நம்ம ஓன் ரிஸ்கில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கார்லெஸ் ஃபோன் ஒன்று நம்ம நண்பர் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார். இது பார்க்குறதுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இது ஒரு பாக்ஸ் பீஸாகவே கிடச்சிது. ஃபுல்லாகவே புதுசாக தான் இருக்குது. பேட்ரி மட்டும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஆன் கண்டிஷனில் இல்லை. அவர் கேட்டால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தார். பாக்ஸ் பீஸுனால இது வந்து நம்பி வாங்கலாம். இது ப்ரைஸ் வந்து 200 சொன்னார். ஓகே தான், ப்ரைஸும் ஓகே தான். பாக்ஸ் பீஸாக இருக்கனால கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இதை தேவைப்படுதுன்னு அவர் சொல்லியிருந்தார், அதனால் அவர் வாங்கிட்டார். பக்கத்துலேயே இந்த சோனியோட 50 இன்ச் டிவி ஒன்று இருந்ததுங்க. இதோட கண்டிஷன் பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. இது அவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ற மாதிரி சொன்னார். நான் செக் பண்ணி தரேன், இது நல்லா ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ப்ரைஸ் வந்து 5500 சொல்லியிருந்தார். பார்க்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக வாங்கலாம். இது நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. செக் பண்ணியே பார்த்து எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே பாருங்கள், இந்த சாம்சங்கோட பாக்ஸில் வந்து இந்த லாவா ஃபோனை வச்சுருக்காங்க. உள்ளே எடுத்து பார்த்தா சாம்சங் நினச்சி எடுத்து பார்த்தா உள்ளே லாவா ஃபோன் இருக்குது.
இந்த கேமோட பேர் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது விளையாடுறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இது உள்ள பால்ஸ் போட்டு விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் 600 வரும்னு சொன்னாங்க. இந்த ஷாப்பில் இந்த சாம்சனோட 32 இன்ச்சு டிவி ஏகப்பட்டது போட்டு வச்சுருந்தாங்க. சாம்சனு, எல்ஜி இந்த மாதிரியான பிராண்டட் டிவிஎஸாக போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பீஸ் இருந்ததுங்க. அப்புறம் ஒரு கீபோர்டு கூட வச்சுருந்தாங்க. இந்த ஒயர்லெஸ் கீபோர்டு வரும் பார்த்தீங்களா, இது கூட வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 200 சொன்னாங்க. ஹெச்பியோட கீபோர்டு நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. இது ஒரு சில கீழாக வந்து ஒர்க் ஆகாத மாதிரி தான் தெரியுது. அது உள்ளே போயிட்டு ஸ்டக்காகி நிற்கிது. மேலே கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு சின்ன அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது உள்ள ஒரு பூச்செடி மாதிரியான ஐட்டம்ஸு உள்ளே போட்டு நம்ம டேபிள் மேலே இல்லை டிவிஸ் அந்த மாதிரியான ஷோகேஸில் எல்லாம் வச்சோன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. இது எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அவ்வளோ சின்னதாக இருக்குங்க. ஒரு கைக்கு அடக்கமாக தான் இருக்குது. 2 பீஸு 50க்கு சேலுக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் அந்த ஜேபிஎலோட சவுண்ட் பார் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இது எடுத்து பார்த்தாங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் நினைக்கிறேன். இது ப்ரைஸ் வந்து 5000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நண்பர் கேட்டுட்டு இருந்தார், ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்காக தான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதோட செட்டு சப்வூஃபரோட இருக்குது. எவ்வளோண்ணா வருது? ஆமாம், வாங்கத்தானே கேட்குறேன். அதான் எவ்வளோக்கு வருது? 5000 வருது. இது 12 இன்ச்சு நினைக்கிறேன். இது 2 பீஸ் வச்சுருந்தாங்க. சப்வூஃபர் செட்டு அப்படியே மேலே ப்ரொஜெக்டர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரொஜெக்டர் நல்லா இருந்ததுங்க. கண்டிஷனு சூப்பர் கண்டிஷன்லேயே இருந்தது. இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கேட்கல. இது அவர் நண்பர் பேசிகிட்டு இருந்தார், அதனால் அதை கேட்க முடியல. இது என்ன ஐட்டம் தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஸ்மோக் டிடெக்டருங்க. இது நம்ம மாலில் அப்புறம் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் போனீங்கன்னா மேலே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தீ விபத்து தடுக்கிறதுக்காக இந்த ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்மோக் வந்ததுன்னா இதுலேருந்து அலாம் அடிக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 பீஸ் இருந்தது இந்த ஷாப்பில். இந்த டேப் ஐட்டம்ஸை பார்த்தோன்னே கரெக்டாக செக் பண்ண போயிடுறாரு. இந்த கடையில் வந்து ஒரு நிறைய பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த டேப் ஐட்டம்ஸு எல்லாமே ஸ்க்ராப்பு தாங்க. நம்ம ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரியான கண்டிஷனில் இருக்குது. இதை எடுத்து நம்ம ஸ்பேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எதுவுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. ப்ரைஸ்லாம் வந்து 700, 800 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த காருக்கு யூஸ் பண்ணுற சென்டர் மிரர் நிறையா பார்க்குறாங்க மார்க்கெட்டில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குது. இது வந்து சென்டர் மிரராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிவர்ஸ் ஃபோட்டோனா ரிவர்ஸ் கேமரா டிஸ்பிளேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறையா பீஸ் இருந்தது. ஒரு சிலது நல்லா இருந்ததுங்க. இது டிஸ்பிளேவும் நல்லா இருந்தது. இது பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. பக்கத்துலேயே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அவர்கிட்டே இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேலுக்கு வச்சுருந்தார். இது எல்லாமே வந்து ஸ்பேர் ஐட்டம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சில இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் டிஸ்பிளே பாருங்கள். டிஸ்பிளேவும் பக்காவாக இருக்குங்க. இந்த சாம்சங்கோட டிஸ்பிளே நல்லா இருந்தது. இந்த மொபைல் நல்லா இருந்தது. இது ஆனால் ஆன் கண்டிஷன் எதுவுமே கிடையாது. நம்ம எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட மொபைலுக்கு வந்து மதர் போர்டு தேவைப்படுறதுக்காக எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். இந்த பைனோகுலர் நல்லா இருக்குதுன்றதுக்காக கொஞ்ச நேரம் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகல. இது ஒர்க் ஆகல பாருங்க. இந்த பவர் பேங்க் கடையை பார்த்தோன்னே பவர் பேங்க் தேவைன்னு சொல்லி கேட்டார். சரி செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக வந்துட்டோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நின்று எல்லா பவர் பேங்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்காமல் ரிட்டன் வந்துட்டாங்க. ப்ரைஸ் வந்து 400, 500, 600 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் ஆசுஷோட டேப் ஒன்று கிடச்சிதுங்க. சரி பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தோம். சார்ஜ் போட்டால் அந்த லோகோலாம் வருது, அப்படியே லோகோலே நிற்கிது, சார்ஜ் ஏற மாட்டேங்குது. நாங்களும் கொஞ்ச நேரம் நின்று ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒர்க் ஆகுமானான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த லோகோலே நிற்கிது. உங்களுக்கு தெரியுதான்ட்டு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. அந்த லோகோலே நிற்கிது, அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுது. மறுபடியும் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணால் ஆன் ஆகுது, மறுபடியும் ஆஃப் ஆகிடுது. மேபி இது வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இல்லை பேட்ரி ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இந்த கண்டிஷனில் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். அதனால் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோம். அவர்கிட்டயே நிறையா அந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ் கிடைக்குதுங்க. இந்த கவர் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பட்டன் ஃபோன்ஸு ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்காரு. எல்லாமே ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
ஒரு சிலது கண்டிஷன் நல்லா இருக்குங்க, பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகிற கண்டிஷன்லேயே வச்சுருக்காரு. அவர் வந்து ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரியான மொபைல்ஸு, ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறாரு. இந்த மிக்ஸி, டேபிள் ஃபேன் ஐட்டம்ஸ்லாம் மார்க்கெட்டில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். கண்டிப்பாக வாங்கலாங்க. இது பாருங்கள், செக் பண்ணியே காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த பவர் பேங்க் வச்சுருக்காங்க, அதை வச்சு செக் பண்ணியே காட்டுறாங்க. நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க. இது ப்ரைஸ்லாம் வந்து 600, 500 to 600 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. அவங்களே வந்து செக் பண்ணி காட்டிடுறாங்க. பக்கத்தில் இருக்க பவர் பேங்க் கடைக்கு வந்துட்டோம். இங்கேயாவது ஏதாவது பவர் பேங்க்கு செட் ஆகுதான்றதுக்காக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பவர் பேங்க் எடுத்து காட்டிட்டு இது வந்து 1000 mAhன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு எதுவுமே செட் ஆகலை. இந்த வாரம் என்னன்னு தெரிலங்க, இந்த பவர் பேங்க் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. இவங்க நல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. இந்த வாரம் என்னன்னு தெரியல, எல்லாமே மொக்கையாக இருந்ததுங்க. பார்க்குற ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் லோக்கல் பிராண்டாகவே இருக்குது. அப்புறம் ஒரு சிலது ஒர்க் ஆகினாலும் ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி இவங்ககிட்ட பவர் பேங்க் வாங்கியிருக்கேன். நல்ல கண்டிஷனாகவே இருக்கும். 300, 400 இந்த ரேஞ்சுக்கே வந்து நல்ல பிராண்டட் ஐட்டமாகவே வாங்கியிருக்கேன். மேபி இந்த வாரம் அவங்க எதுவும் சரியாக எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு காட்டணும் தான் கவர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற ஐட்டம்ஸை தவிர்த்து வேறு ஐட்டம்ஸும் வீடியோவில் இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சந்தையில் இருக்குதுன்றத உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நண்பர் இந்த விண்டேஜ் மாடல் டெலிஃபோனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். சரி என்ன பண்ணுறாருன்றத கிட்ட போய் பார்த்தேன். நான் பார்த்தா அதை டயல் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. சர்வீஸ் பார்க்கணும். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. இல்லை இது கேட்டால் 2000, 3000 அப்படியா? ஆமாம், ரேட்டு கேட்டால் விண்டேஜ் மாடலில். ஆமாம், நறுக்குன்னு வாங்கல. நம்ம நண்பர் நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணிவிட்டு அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு ஒரு வாட்ச் கலெக்ஷன் வாங்கி கொடுங்க, நல்ல மாடலாக பார்த்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பார். இப்போ வாட்ச் கடையை பார்த்தோன்னே அவரே இறங்கிட்டார். அவர் செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு பாருங்கள். ஃபைனலி ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிட்டார் அவர். நான் என்ன வாட்ச்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபாஸ்டாகில் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கினார் அவர். நல்லா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம்ல, வாங்கிக்க, நல்லா இருக்குது வாட்ச். ஃபைனலாக இந்த வாட்சை வாங்கிட்டாருங்க அவர். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ப்ரைஸ் வந்து 400க்கு வாங்கினார். 500 சொன்னாங்க, அப்புறம் 400க்கு பேசி வாங்கினார். இந்த போர் மோட்ரு கவர் பண்ண சொல்லி கேட்டுருந்தீங்க. இது வந்து 1 HP போர் மோட்ருங்க. இது ப்ரைஸ் வந்து 5000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவர்கிட்ட கேட்டால் நல்லா ஒர்க் ஆகுது, பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ற மாதிரி சொல்கிறார் அவர். அவர் சொல்கிறத நம்பி நம்ம வாங்க முடியாது. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த PCB போர்டு போட்டு வச்சுருந்தாங்க. இது என்னன்னு தெரியலங்க. இந்த விஜே கனெக்டர் இருக்குது பாருங்கள். விஜே கனெக்டர் இருக்குது, அப்புறம் இந்த சைடில் வந்து USB கனெக்டர் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதை பற்றியான நாலேஜ் இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்துலேயே பாருங்கள், அந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கூட போட்டு வச்சுருக்காங்க. இந்த PC மதர் போர்டு ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு ஹையண்ட் மாடல் தான் நினைக்கிறேன் இது. ஆனால் வந்து அந்த ப்ராசஸர் போடுற இடம்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குங்க. இதெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமான்றதெல்லாம் டவுட்டு தான். இது ஏகப்பட்ட பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் டேப் ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்துட்டாரு. அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. இது வந்து சாம்சங் டேப்னு நினைக்கிறேன். இது நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. அவர் வந்து ஆக்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தாரு. ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இது ரொம்ப ஓல்டு மாடல்னு நினைக்கிறேன். இது ஆக்ஸ்பாட் கனெக்ட் பண்ணோன்னே அப்படியே டெட் ஸ்லோவாகிடுச்சு. இது ப்ரைஸ் வந்து 2500 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. இது சரி செக் பண்ணி பார்த்து வாங்குறது தான் ஐடியாவில் இருந்தார் அவர். இது ஒரு 2GB ரேம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இது நெட்டு கனெக்ட் பண்ணனு டெட் ஸ்லோவாகிடுச்சு. இது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB தான் இருக்குது. இது எடுத்தாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாதுங்க. இது அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. இது நெட்டு கனெக்ட் பண்ணாலும் அப்படியே ஹேங் ஆகி நின்றுது. யூசேஜ் கம்மி தான், இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியும். இது எடுக்கிறது வேஸ்ட்டு தாங்க. இந்த ஷாப்பில் அந்த விண்டேஜ் மாடல்ஸ் கேமராலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இந்த பழங்காலத்து கேமராங்க. இது ரொம்ப ஓல்டு மாடல் கேமரா. இது நம்ம இந்த பழைய மூவிஸ்லாம் பார்த்தோன்னா அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரியான கேமரா. இதெல்லாம் ஷோகேஸ் பீஸுக்காக நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறாங்க. அது நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க.
பக்கத்துலேயே இந்த 8 போர்ட் டிவிஆர் 2 பீஸ் இருந்ததுங்க. இது வந்து கண்டிஷன் அவ்வளோவா சரியில்லை. இது லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள், அது நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. அது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து கண்டிஷனில் நல்லா இருந்ததுங்க. இது பக்காவான கண்டிஷனில் தான் இருந்தது. ஷாப் ஓனர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அதனால் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் விசாரிக்க முடியல. டிவிஆர் ஐட்டமும் கிடைக்குது, வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். என்னது இது லைட்டா? லைட்டு பெயிண்ட் அடி. இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஆமாம், மேலே உள்ள மோட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த எல்இடி எஸ்எம்பிஎஸ் 4-5 பீஸ் இருந்ததுங்க இந்த ஷாப்பில். இது ப்ரைஸ் வந்து 350 சொல்லியிருந்தார். எல்லாமே புதுசாகவே பேக்கிங்கோடவே இருந்தது. பட் வந்து இது ஒரு பிராண்டடு மாதிரி தெரியலங்க. இது ஒரு லோக்கல் பிராண்டு மாதிரி தான் தெரியுது. நம்மளுக்கு பிராண்டடாகவே கிடைக்கும், அதனால் இதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த வாரம் மார்க்கெட்டில் இந்த டாய் ஷாப் போட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ் வச்சுருக்காரு. எல்லாமே வந்து 100-200 இந்த ரேஞ்சுக்கு சேலுக்கு வச்சுருக்காரு. இந்த பொம்மை பாருங்கள், பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க. இது சும்மா இது ஒரு ஷோகேஸ் வைக்கிற மாதிரி தான் போல். இது ஏதோ வந்து இந்த பேட்ரி கனெக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. இது சும்மா ஷோக்கு அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல். பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. இது வந்து 200 பீஸ் சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே இந்த மினி கார்லாம் கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 220க்கு சேலுக்கு போட்டிருந்தாங்க. இதுவும் பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இது எல்லா மாடலோட மினிச்சரும் வச்சுருந்தாங்க. இவர்கிட்டே அந்த ரிமோட் கார் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தார் அவர். இந்த ஷாப்பில் அந்த டோருக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே புதுசாகவே இருந்ததுங்க. இந்த தாப்பால் மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அது அப்புறம் ஹேண்டில், அந்த புடி ஹேண்டில், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த கார்பெண்டர் ரிலேட்டடாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுங்க இந்த ஷாப்பில். எல்லாமே பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, புதுசாகவே வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது, வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு 3 பீஸ் சேலுக்கு வச்சுருந்தாரு. இது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது பாருங்கள். இது மோட்டோ மொபைலுங்க. இது என்ன மாடல் தெரியல, லாக்கில் இருந்தது. மேபி இது வந்து G35 அந்த மாதிரியான மாடல் நினைக்கிறேன். இது ப்ரைஸ் வந்து 7500 சொல்லியிருந்தார். இந்த சாம்சங்கில் ஒரு டிவைஸ் ஒன்று இருந்ததுங்க. இது என்னன்னே தெரியல ஸ்டார்டிங்கில். இது பார்க்கும்போது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இது ஓப்பன் சொல்லி போட்டு இருந்தது. இது ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா இது ஒரு சார்ஜருங்க. இது நம்ம அந்த ப்ளக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான சார்ஜர். இது மேபி இது பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பவர் டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த வாரம் நண்பர் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார், அதுக்காக தான் இந்த கவர் பண்ணியிருந்தேன். இது வந்து இது 1500 அண்ட் 2500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆன்லைன் ப்ரைஸோடு அதிகமாக சொல்கிறாங்க மார்க்கெட்டில், ஆனால் நிறைய பீஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் ஒரு டேப் ஒன்று கிடச்சிது. சரி இதையும் செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா இது மேலே சைட்லலாம் உடஞ்சிருக்கு. இதுவும் ஆன் கண்டிஷன் கிடையாது. இது ரொம்ப ஓல்டு மாடலுங்க. இந்த ஹெச்பியோட பிராண்டட் பிசி ஒன்று சேலுக்கு வச்சுருந்தாங்க. எல்லாம் மானிட்ரு, கீபோர்டு எல்லாமே செட்டாக இருந்ததுங்க. இது i5 5th ஜென்ரேஷனு பிசி. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அவர். அவரோட மொபைலில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாரு, அதெல்லாம் காட்டியிருந்தார். இது ஓஎஸ் போடணும், ஓஎஸ் போட்டால் ரெடி ஆகிடும், நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ப்ரைஸ் வந்து 6000 சொல்லியிருந்தார். நீங்கள் என்ன ப்ரைஸ் தருவீங்கன்னு சொல்லி என்னை கேட்டுட்டு இருந்தார். மேபி பார்க்கிங் பண்ணால் ஒரு 4500 5000 இந்த ரேஞ்சுக்கே வாங்கலாம். ஆனால் இந்த பிசி வச்சு நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாதுங்க. இந்த வேர்டு, எக்ஸல் அந்த மாதிரியான யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த கடைகளுக்கெல்லாம் பில் போடுறது, இந்த மாதிரியான யூசேஜுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். வேர்டு, எக்ஸல், சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் ரன் பண்ணுவேன்றவங்க அவர் நம்பர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக டேப் வாங்குறதுக்கு நம்ம அண்ணன் கடைக்கே வந்தாச்சு. இவர்கிட்டயே நிறையா டேப் வச்சுருந்தார். இவர்கிட்ட ஐஃபோனு, ஐபேடு இதெல்லாம் கிடைக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நிறையா பீஸ் வச்சுருந்தார். சரி செக் பண்ணி பார்த்தோம், ஒன்றுன்னா எது செட் ஆகுதுன்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துருந்தோம். இங்கேயும் எதுவும் செட் ஆகலை அவருக்கு. ப்ரைஸ்லாம் வந்து 3000 3500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாரு. அவர் எதிர்பார்க்குற மாதிரி டேப் இங்கேயும் கிடைக்கல. சரி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஐஃபோனு 5, 6 இந்த மாதிரியான மாடல் நிலைமையை பாருங்கள், எவ்வளோ பீஸ் வச்சுருக்காரு பாருங்கள். 5 நிறையா வச்சுருக்காரு, நிறையா பீஸ் வச்சுருக்காரு.
ஒன்று வந்து 1000 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாரு. ஆனால் வந்து ஆன் கண்டிஷன் கிடையாதுங்க. இது வந்து 2000 சொல்லியிருந்தார். இதை வந்து ஆன் கண்டிஷன் தான், ஆனால் லாக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த ஜென்ரேட்டர் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வாரம் ஒரு பீஸ் வந்துருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் வருது பார்த்தீங்களா, காற்றடிக்கிற கம்ப்ரஸரு ஒரு 2 பீஸ் வந்தது. இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. மேபி இது இந்த லாரி செட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கம்ப்ரஸர்னு நினைக்கிறேன். 2 பீஸ் வந்துருந்தது. ஓகேங்க, இந்த பெட் செக்ஷனை கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது? 15 11. ஆப்ரேட் எவ்வளோண்ணா? 9 சிப்பி பால் 3000 ரூபா தம்பி, சிப்பி பால் 3000 3000. எங்கே போய் வரும் 4000 நேராக போ, லெஃப்ட் சைடு பாரு. இது நான் ஒரு அர்த்தம் அதிகமாக எவ்வளோக்கா அது? இதாக இருக்குதா? எவ்வளோக்கா இருக்குதா? எவ்வளோக்கா இது? இதுதான். ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.